நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாடத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 1 8 வசனம் முடிய. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் வசனம் 1 8 முடிய. 1 Kings chapter 19 verse 1 to 8. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசி எல்லாரையும் பட்டயத்தாலே கொண்டு போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யோசேப்புக்கு அறிவித்தான். அப்பொழுது யோசேப்பு எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி அவர்கள் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கும் செய்யப்பட்டது போல நான் நாளை நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யப்படுவார்கள் என்று சொல்ல சொன்னார். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூளை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிறேன் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் குலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஹல்லேலூயா. ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. வாரும் தூய ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிறேன், எங்களுடைய உள்ளத்தில் தங்கியிருந்து அது உமது அக்கினியினாலே நிரப்பி வரலும். ஆண்டவரே, உமது வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும். உமது வார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். எங்களுடைய குடும்பத்தின் சார்பில் அருமையான போதகர் ஐயா அவர்களுக்கும், இன்னுமாய் திருச்சபை மக்களுக்கும், திருச்சபையினுடைய நிர்வாக குழுவுக்கும் நாங்கள் நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், சமீப காலங்களாக பல்வேறு இடங்களிலே ஒரு வார்த்தையானது புழங்கிக் கொண்டே இருக்கிறது. அது என்ன என்று சொன்னால், ஐ ஃபீல் டிப்ரெஷன். எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. இந்த வார்த்தையை 5 வயசு குழந்தை கூட சொல்லுது. போன வாரம்
ஒரு பையன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, அண்ணன் நீங்கள் எனக்கு ஜாம் பண்ணி அனுப்பணுண்ணே அப்படின்னா. சரி, நல்ல புள்ள போட்டிருக்கு, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜபம் பண்ணிவிட்டு அனுப்ப சொல்கிறான் அப்படின்னு. இல்லைண்ணா, அடுத்த ஒரு வாரம் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணால் எங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்டா இப்படி சொல்கிற? இல்லை, நான் ஸ்கூலுக்கு போனாலே ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. சிறுவர்கள் மத்தியிலே ஒரு மன அழுத்தம், வாலிபர்கள் மத்தியிலே ஒரு மன அழுத்தம். காலேஜுக்கு போகணும், படிக்கணும் அப்படின்னா அது ஒரு மன அழுத்தம். சரி, ஒரு வயசான தாத்தா கிட்ட போயிட்டு, தாத்தா நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு பார்த்தா அவரும் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது தம்பி. கல்யாணம் ஆனவங்களுக்கும் பிரச்சனை, கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் பிரச்சனைகளின் வழியாக போய்கொண்டிருக்கிறார்கள். ஸோ நம்ம இந்த நாளிலே நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், த ஃப்ரீடம் ஃப்ரம் டிப்ரெஷன், மன அழுத்தத்திலிருந்து அல்லது மன போராட்டத்திலிருந்து, மன பிரச்சனைகளிலிருந்து நாம் எப்படி விடுதலையாக முடியும், இதை குறித்து வேதம் பேசுகிறது. நாம் நல்ல புதிதாக்கப்பட்ட மனதுடையவர்களாய் ஆண்டவரை சேவிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய மிக பெரிதான திட்டம். அமெரிக்காவிலே ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு பாடகர், ஒரு ஃபேமஸ் சிங்கர், அவர் சின்ன வயசில் அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க. நீ என்னவா மாறணும் அப்படின்னு சொல்லி. அவர் சொன்னார், நான் ஐ வாண்ட் டு பி வெரி ரிச், நான் பெரிய பணக்காரனாக மாறணும், நான் பெரிய உலகம் அறியக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிங்கராக மாறணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசில் இன்டர்வியூ எடுத்தாங்க. ஒரு 40 வருஷம் கழித்து அவர் அதே போல் பெரிய சிங்கராக வந்தார். மிகப்பெரிய பணக்காரர்களுடைய பட்டியலிலே அவருடைய பெயரும் வந்தது. நான் கடைசியாக சொல்கிறேன். அவரிடத்துல போய் கேட்டாங்க, நீங்கள் சின்ன வயசில் சொன்னீங்களே பணம் சம்பாதிக்கணும்னு சொன்னீங்க, நிறைய சம்பாரிச்சிட்டீங்க, புகழை சம்பாதிக்கணும்னு சொன்னீங்க, எல்லாம் சம்பாரிச்சிட்டீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவரிடத்துல கேட்டாங்களாம். அப்போ அவர் அந்த சிங்கர் சொன்னாரா, நோ ஐ ஃபீல் அலோன் அப்படின்னு சொன்னாராம். நான் தனிமையை விரும்புகிறேன், நான் மன அழுத்தத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரே வாரத்தில் அவர் தன்னைத்தானே மாய்த்து கொண்டார். பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலும் கூட இந்த மன போராட்டங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்பது ஆண்டவருடைய மிகப்பெரிய திட்டம். வேதாகமத்தில் நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே ஒரு மிகப்பெரிய தேவனுடைய மனிதர், அவர் யார் என்று சொன்னால் எலியா. இந்த எலியாவினுடைய வாழ்க்கையிலே மன அழுத்தம் ஏற்பட்டது. என்னங்க சொல்கிறீங்க, புதுசாக சொல்கிறீங்க? நாங்கள் என்ன கேள்விப்பட்டோம், அவர் ஜெபம் பண்ணால் மழை நிற்குதுன்றாங்க, அவர் ஜெபம் பண்ணால் மழை நிற்குது, மழை வருது, அவர் பெரிய தீர்க்கதரிசி, 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டவர், அவர் எவ்வளவு ஜப வீரன், அவருக்கு மரணமே இல்லை. எலியா மரித்தாரா? சொல்லுங்க. அவர் மரிக்கவில்லை, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் பிறந்தார், மரிக்கல. இப்படி கேட்குறேனே, பிறக்கவே இல்லை ஆனால் மரித்தாங்க. அவங்க யாரு? பைபிளில் ஆதாம் ஏவல். அவங்க ஃபிசிக்கலாக என்ன பண்ணல, பிறக்கவில்லை, ஆனால் அவர்கள் மரித்தார்கள். ஆனால் இந்த எலியாவினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தமானது அவரை எப்பேற்பட்ட நிலைக்கு கொண்டு போய்விட்டது என்று சொன்னால், போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும். இந்த பகுதியை படிக்கும்போது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கு முந்தின அதிகாரத்தில் அப்பேற்பட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு வல்லமையான காரியங்களை நிகழ்த்தின அந்த எலியாவுக்கு ஏன் இந்த மனப்பிரச்சனை ஏற்பட்டது, ஏன் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு ஓட்டம் என்று சொன்னால் அதற்கு 4 காரணங்கள் உண்டு. ஒருவேளை இந்த 4 காரியங்களும் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா
ஒருவேளை நீங்களும் இந்த மனப்போராட்டங்கள் வழியாக செல்லலாம். நான் ஒவ்வொரு வசனமாக நான் விளக்கவில்லை, அந்த ரெஃபரன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் குறித்து கொண்டு வீட்டில் போய் படிங்க. நேரம் இல்லாததுனாலே நான் மிகவும் சுருக்கமாக சொல்லுகிறேன். ஏன் எலியாவுக்கு மனசோர்வு ஏற்பட்டது என்று சொன்னால், ஆச்சரியமாக இருக்கலாம் உங்களுக்கு, ஏசபேல் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்ணினாலே அவருக்கு அந்த மனசோர்வு ஏற்பட்டது. இந்த ஏசபேலை நீங்கள் சாதாரணமான ஒரு பெண்ணாக நீங்கள் கருத முடியாது. ஏன் என்று சொன்னால் 2 ராஜாக்கள் 9:22 நாம் வாசிக்கிறோம், பிசாசின் ஊழியக்காரியாகிய ஏசபேல், த டிவோட்டி ஆஃப் டிவில். யார் அப்படின்னா ஏசபேல். ரெண்டாவது என்ன அப்படின்னா 1 ராஜாக்கள் 21-25 நீங்கள் வாசிப்புகளானால் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சக்தி, டாமினேட்டிங் ஸ்பிரிட். 1 ராஜாக்கள் 18:4 நீங்கள் வாசிப்புகளானால் ஒரு அழிவின் சக்தி அல்லது சர்வ நாசம் செய்யக்கூடிய ஒரு பெண், நாபோத்தை கொன்றவர். பாருங்களேன், கடைசியா இந்த ஜெசபெல் யாரு அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 2:20 போட்டிருக்கு, அவள் வஞ்சிக்கும் ஆவி உள்ளவள், டிசீவிங் ஸ்பிரிட். இதனாலே எலியாவுக்கு மனப்போராட்டம் ஏற்பட்டது. ஒருவேளை இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான மனிதர்கள், இப்படிப்பட்டதான ஒரு செயல்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் பொழுது, ஒருவேளை யாராவது உங்களை ஆதிக்கம் செலுத்தினார், அல்லது உங்களை யாராவது அழிக்க வேண்டும் என்று நினைத்தார், அல்லது உங்களை வஞ்சிக்க வேண்டும், அந்த அப்படியே உங்களை நாசம் பண்ண வேண்டும் என்ற இந்த நிலையிலே ஒருவேளை நாம் இருப்போமானால் மன அழுத்தம் ஒருவேளை ஏற்படலாம் பிரியமானவர்களே. ஆனால் இதன் நடுவிலே எலியா பயந்து நடுங்கி அவர் சோர்ந்து போனார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சோர்வுகள் காணப்படுகிறது. ஒருவேளை நீங்கள் எலியா கிட்ட போய் கேட்டிங்கன்னா, என்னப்பா வாழ்க்கை, நேற்று வரைக்கும் நல்லா இருந்தேன், இன்னைக்கு அவர் எங்கே ஓடுறாரு, ஒரு சூறை செடியின் கீழே படுத்துக்கிட்டு போதங்கர்த்தாவே, எவ்வளோ ஒரு பரிதாபமான ஒரு நிலை பாருங்க. இன்றைக்கு நாமும் கூட ஒரு நல்ல நிலையில் இருந்திருப்போம், ஒரு உயர்வான நிலையில் இருந்திருப்போம். ஒரு சில சூழ்நிலைகளின் வழியாக நாம் செல்லும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே மன அழுத்தம் காணப்படும் பொழுது, ஆண்டவர் இதன் நடுவிலே நம்மை காப்பாற்ற, இந்த ஃப்ரீடம் ஃப்ரம் டிப்ரெஷன், இந்த மன அழுத்தத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுப்பதற்கு ஆண்டவர் உண்மையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். சரிங்க, இவரை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, இவருக்கு மன அழுத்தம் தான் ஏற்பட்டுச்சுன்னு? டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்லுவாங்க? டெஸ்ட் எடுப்பாங்க, சைக்கலாஜிக்கல் அசஸ்மெண்ட் எடுப்பாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு மன அழுத்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க இவருக்கு மன அழுத்தம் இருக்குது அப்படின்னா, இவருக்குள்ளாக 4 விதமான அடையாளங்கள் இருந்தன. The 4 signs of spiritual depression. 4 அடையாளங்கள். முதலாவது அடையாளம் என்ன என்று சொன்னால், 1 ராஜாக்கள் 19:3 நான் வாசிக்கிறேன். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்சபாவுக்கு புறப்பட்டு தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். முதலாவது அடையாளம் என்ன? the first sign என்ன அப்படின்னா, leave their place. இன்றைக்கி நான் உங்களுக்கெல்லாம் ஒரு டிப்ரெஷன் டெஸ்ட் எடுக்க போகிறேன். என்னன்னா, நீங்களே ஆன்சர் பண்ணிக்கணும். எனக்கு இந்த 4 விதமான சைன் ஒருவேளை உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னு அர்த்தம்? என்னங்க நீங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கீங்க, ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு டிப்ரெஷன் டெஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொல்கிறீங்களே. ஆம், இது நம்மை நாமே சுய பரிசோதனை செய்கிற ஒரு நேரம். அதனால் முதலாவது லீவ் தேர் பிளேஸ், இடம் பெயர்தல். லீவ் யுவர் பிளேஸ். சாத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முதலாவது சைன், ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா, அவாய்டிங் பிளேஸ்.
அவாய்டிங் பீப்புள், அவாய்டிங் ஃபெலோஷிப். யோசிக்கிறீங்களா? ஐயோ நானும் அவாய்ட் பண்ணுறேனே, நான் தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேனே. இனிமேல் தனியாக இருக்காதீங்க, புரியுதா? இந்த தனிமையை விரும்புவார்கள், இடம் பெயர்வாங்க. இடத்தை மாற்றினால் எல்லாம் சரியாயிடும். இப்போ சென்னையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம், அப்போ சென்னையிலிருந்து கொடைக்கானல் போயிட்டா பிரச்சனையே வராது. அப்படியா? கொடைக்கானல் எங்கள் அம்மா சொன்னாங்க, டேய் கொடைக்கானல் போறியா, என்னையும் கூட்டு போடா, அங்கெல்லாம் நிம்மதியாக இருப்பாங்களாமே, சந்தோஷமாக இருப்பாங்களாமே, பிரச்சனையே இல்லையாமே, என்னையும் கூட்டு போய் என்ன பண்ணு அங்கே விட்டுடு. எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்படின்னா என்ன இருக்கு? இங்கேயும் பிரச்சனை. அவளுக்கு என்ன எண்ணம் அப்படின்னா, இடத்தை மாற்றிட்டோம் அப்படின்னா, பிளேஸை மாற்றிட்டோம் அப்படின்னா பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு. ஆனால் இந்த எலியாவும் அதுதான் பண்ணார். அவர் பெரிய தீர்க்கதரிசி, எப்போவுமே ஆட்களோடையே இருந்துக்கிட்டு, அவர் வந்தாலே தீர்க்கதரிசிப்பா, பின்னாடியே ஒரு 400 பேர் வருவாங்க. அப்பேற்பட்ட தீர்க்கதரிசி வசனம் சொல்லுகிறது, தன் வேலைக்காரனை விட்டுட்டு எங்கே போகிறாரு? பேசபாவுக்கு தனியாக போகிறார். என்ன ஒரு அவல நிலை பாருங்க. இடம் பெயர்தல். ரெண்டாவது லோன்லினஸ். இந்த மன அழுத்தம் உள்ளவர்கள் தனிமையை விரும்புவார்கள். அதான் இந்த 1 ராஜாக்கள் 19:3 போட்டிருக்கு, வேலைக்காரனை விட்டு அவர்களுக்கு உறவாட விரும்ப மாட்டாங்க. இந்த மன அழுத்தம் உள்ளவங்களாம் நீங்கள் பாருங்களேன், அவங்ககிட்ட நீங்கள் பேசவே முடியாது. நீங்கள் போய் பேசினாலே தனியாக விட்டுரு, என்ன போ, சும்மா நைய நைய நையன்னு என்ன விட்டுருங்க, என்ன தனியாக இருப்பாங்க. சில பேருக்கு ஒரு பைபிள் டிஸார்டர், அதுக்கு பேர் என்ன? பைபிள் டிஸார்டர். ஆமாம், வெளியில் தனிமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி எப்போ பாரு பைபிள்லையே வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் போயிட்டு அவங்கள போய் கூப்பிட்டு பாருங்களேன், சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, என்னை விட்டுட்டு அப்படியே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தனிமையை, உங்களுக்குள்ளாக தனிமை உணர்வு இருந்தால், முதல் டெஸ்ட்ல எல்லாம் பாஸ் பண்ணிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்ன? இடம் பெயர்தல். உங்களுக்குள்ளாக இடம் பெயர வேண்டும். பிளேஸை மாற்றிடலாம். இந்த ஸ்கூலில் இருந்தால் தானே நிம்மதி, அடுத்த ஸ்கூலுக்கு போயிடலாம். போன வாரம் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ், அதில் உங்கள் 11th 12th அண்டு 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சயின்ஸ், ஃபிசிக்ஸ், அதை எழுதக்கூடிய அல்லது அந்த போர்டினுடைய சேர்மனாக இருக்கக்கூடிய டாக்டர் ரீட்டா ஜான், அவங்க தான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய தெராட்டிக்கல் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெச்ஓடி. அவர்களை சந்திக்கும்படியான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவரிடத்துல போய் நான் கேட்டேன், மேம் நீங்கள் எப்படி இதெல்லாம் சொல்கிறீங்க மேம், இவ்வளோ பெரிய பொறுப்பு உங்களுக்கு எப்படி மேம் வந்துச்சு, இவ்வளவு நல்ல காரியங்களை நீங்கள் செய்கிறீர்களே என்று கேட்டேன். நான் அவங்க ஃபிசிக்ஸ் மாஸ்டர் அப்படின்றதுனால ரொம்ப டிப்ளமேட்டிக்காக பதில் சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்க சொன்னாங்க, 16-17 வருஷத்துக்கு முன்னாடி மதர் தெரேசா யூனிவர்சிட்டி, இங்கே தான் இருக்குல்ல, மதர் தெரேசா யூனிவர்சிட்டியில் நான் 3 வருஷம் ஒர்க் பண்ணப்பா. என் பிள்ளைங்க எல்லாம் சென்னையில் இருந்தாங்க. கொடைக்கானல்லேருந்து சென்னை போகிறதுக்கு வாரம் நான் போகிறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப தனிமையாக இருக்கும். நான் இப்போ ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என் தனிமையை மாற்றுங்க, இல்லை என் ஃபேமிலியை கொண்டு வாங்க, இல்லை நான் அங்கே போகிறேன் ஆண்டவரே அப்படின்னு அவங்க ஜெபித்த போது ஆண்டவர் என்ன பண்ணாராம், ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து இன்னொரு யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் சேஞ்ச் ஆனீங்க அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலர், துணை வேந்தர் என்ன பண்ணணும் அப்படின்னா அது ஃபார்வேர்ட் பண்ணணும். இந்த யூனிவர்சிட்டியிலேருந்து அவங்க இந்த யூனிவர்சிட்டிக்கு போகிறாங்க, அவங்ககிட்ட ரெக்கமெண்டேஷன் லெட்டர், ஃபார்வேர்ட் லெட்டர்லாம் வாங்கிட்டு வரணும். ஆனால் அந்த மேம்க்கு ஃபார்வேர்ட் லெட்டர் கிடையாது, ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கிடையாது. ஜஸ்ட் அப்ளை பண்ணாங்க, ஜாயின் பண்ணாங்க. 16 ஆண்டுகள். இதை மைக் இல்லாமல் நான் சொல்கிறேன். இந்த போன தடவை 11th and 12th ஃபிசிக்ஸ் புக்கை அவங்க டிசைன் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு லெட்டர் ஒன்று வருது.
அதில் வந்து ஐசக் நியூட்டன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, கிராவிடேஷன் ஃபோர்ஸை இது பண்ணாரு, அவருடைய பேரை நீங்கள் எடுத்துட்டு நாங்கள் ஒரு பேர் கொடுக்குறோம், அந்த பேரை வச்சிருங்க அப்படின்னாங்களாம். இவங்க தான் அந்த சேர்மேன் ஆஃப் த போர்டு, அந்த ஃபிசிக்ஸ் புக்கு டிசைன் பண்ணுறவங்க. ஆனால் இவங்க ஜெபம் பண்ணாங்களாம், ஆண்டவரே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாரா, நீ அதை எடுக்கக்கூடாது. நீங்கள் ஃபிசிக்ஸ் 12th புக்கை பார்த்தீங்கன்னா நியூட்டனுடைய ஃபோட்டோ பெருசாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது வடிவமைத்தவர்கள் அவர் தான். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், நாம் தனிமையின் பாதையிலே செல்லும்போது, அல்லது என் கூட யாருமே இல்லைங்க, உயர் அதிகாரிகள் எல்லாம் எனக்கு அழுத்தம் கொடுத்த போதும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரே, அப்படி இருக்கும் பொழுது நாம் தனிமையை மேற்கொள்ள முடியும். அப்போ இந்த எலியாவினுடைய வாழ்க்கையிலே ஒரு லோன்லி ஸ்பாட், ஒரு தனிமை என்பது அவர்களுக்குள்ளாக இருந்தது. முதலாவது டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டீங்களா நீங்கள்? இடம் பெயர்தல். ரெண்டாவது என்ன சொன்ன? லோன்லினஸ். பாஸ் எல்லாரும் நீங்கள் மார்க்லாம் சொல்ல வேணாம், நீங்களே டிக் பண்ணிங்க. அப்படி இல்லைனா ஆலயம் முடிந்த பிற்பாடு ஆண்டவரை மீட் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது அப்படின்னு. மூன்றாவது அவர்கள் லாஸ்ட் பிரேஸ். 1 ராஜாக்கள் 19:4 அவர் சொல்லுகிறார், போதும் கர்த்தாவே என்னை என்ன பண்ணும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். கடைசி வார்த்தை. இந்த மன அழுத்தம் உள்ளவர்களுடைய வார்த்தையெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? என்னத்தை சர்ச்சுக்கு போய், என்னத்தை ஆண்டவரை தேடி, எதுக்கு சர்ச்சுக்கு போனோம், நல்லா கூலாக இருக்குது, நல்லா ஜம்முன்னு தூக்கணும், காலையில் 5 மணிக்கு வருது பாருங்க தூக்கம், அந்த தூக்கத்து மாதிரி ஒரு தூக்கம் இருக்கா? போ. இன்னைக்கு இந்த விரக்தியான பேச்சு இது யாருக்குள்ள இருந்தது? எலியாவுக்குள்ள இருந்தது. போதும் ஆண்டவரே எடுத்துக்கொள்ளும். கடைசியா the lay down or lay back, வேலை செய்ய விருப்பமே இல்லை. இந்த மன அழுத்தம் உள்ளவர்கள் எப்போதும் படுத்துக்கொண்டே இருப்பார்கள், எதையும் செய்ய விருப்பம் இல்லாமை. ஸ்லீப்பிங்கு, லேக் ஆஃப் ஸ்லீப்பிங், அல்லது நத்திங் டு டூ, லேசி, வேலை செய்யவே பிடிக்கல. இதுதான் எலியாவுடைய வாழ்க்கையில். ஒரு எலியா அப்பேற்பட்ட வல்லமையான தீர்க்கதரிசி எங்கெங்க படுத்துட்டு இருக்காரு? ஒரு சூறை செடியின் கீழே படுத்துக்கிட்டு, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலை எலியாவுக்கு காணப்பட்டது. பிரியமானவர்களே, இதை எலியா எப்படி மேற்கொண்டார், இதை தான் நாம் தியானிக்க போகிறோம். மிக வேகமாக நான் இதை சொல்லுகிறேன். எவ்ரிஒன் ஹேஸ் அ டஃப் டைம். எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டு. எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகளை சந்தித்தே ஆக வேண்டும். ஆனால் இந்த பிரச்சனைகளின் நடுவிலே தேவன் நம்மை தூக்குவார், தேவன் நம்மை விடுவிப்பார், அவை உயர்த்துவார். தேவன் நம்முடைய பலவீனங்களிலே நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் இந்த ஆலயத்துக்கு இப்பொழுது நொறுக்கப்பட்ட நிலையிலே வந்திருக்கலாம். ஆர் யூ broken now? ஆர் யூ totally depressed? என்னால் முடியலைங்க, இனிமேல் இப்படிய வாழ்க்கையை வாழவே எனக்கு பிடிக்கல, அந்த நிலையிலே நீங்கள் இங்கே வந்திருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் இன்றைக்கு உங்களை உயிர்ப்பிக்கிறது. How to overcome depression, the 4 ways to overcome. முதலாவது 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது 19, 1 ராஜாக்கள் 19:4, அவன் வனாந்திர வாசிங்க. போதும். முதலாவது how to overcome depression, எப்படி பிரச்சனைகளை கையாள்வது அல்லது எப்படி பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவது என்று சொன்னால், முதலாவது எலிஜா fell in the hands of God. எலியா தேவனின் கரத்தில் விழுந்தான். அவன் போதும் கர்த்தாவே நான் சாக வேண்டும் அப்படின்னு யார்கிட்ட போய் சொல்றாரு?
கடவுளிடத்தில் போய் சொல்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல எலியா ஒரு மனுஷங்க கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, இவருக்கு இப்போ என்ன எண்ணம்? நான் சாகணும் அப்படின்னு எண்ணம். இவர் அந்த ஊர்லேயே இருந்திருந்தால் யார் சாவடிச்சிருப்பாருங்க? அந்த எசபேலே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? நீ சாவதானே போகிற, எசபேலே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? சாவடிச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வேலைக்காரங்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இருக்குது சூழ்நிலை அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருப்பாரு? ஐயா, நீங்கள் இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தீங்க, உங்களை அந்த அம்மா எசபேல் அம்மா வந்து உங்களை கொன்று போட்டாங்கன்னா அதை விட ஒரு அசிங்கம் எதுவும் இல்லை, பேசாம என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நான் சாக வேண்டும் என்று எலியா யாரிடத்தில் போய் சொல்லுகிறார்? கடவுளிடத்தில் போய் சொல்லுகிறார். முதலாவது, நீங்கள் இந்த மன அழுத்தத்தை, பிரச்சனைகளை, போராட்டங்களை ஓவர் கம் பண்ணுறதுக்கு கடவுளிடம் போங்கள். அதை நான் எப்படி சொல்கிறேனே, எலியா தேவனின் கரத்தில் அவன் விழுந்தான். எப்படி என்னுடைய வாழ்க்கையினுடைய போராட்டங்களை நான் மேற்கொள்ள முடியும் என்று சொன்னால், நான் ஆண்டவருடைய கரத்திலே விழும்போது. உங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொள்வதற்கு நீங்களும் நானும் அதிகாரி அல்ல. நான் சாக வேண்டும். நம்முடைய தமிழ்நாட்டிலே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் வருஷத்துக்கு 600லேருந்து 700 வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இறந்து போகிறாங்களாம். எதனால்? அந்த வார்த்தையை நான் சொல்லலை. பிரியமானவர்களே, நாம் யாரிடத்திலே செல்கிறோம்? பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது மரணத்தை நீங்கள் கையில் எடுக்கக்கூடாது. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. தேவனுடைய கரம் நம்மை பலப்படுத்தும். ஒருவேளை இங்கே யாராச்சும் மரண விருப்பத்தோடு யாரா இங்கே வந்திருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர்கள் வாழ்வினுடைய பிரச்சனைகள் எல்லாம் அவர் நீக்கி போடுவாருங்க. கவலைப்படாதீங்க. சொல்யூஷன் இஸ் நாட் சூசைட். ஃபால் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட் பிகாஸ் He will restore you. அவர் நம்மை பாதுகாப்பார். அவர் நம்மை மறுபடியும் உயிர்ப்பிப்பார். ஒருவேளை எலியா ஓடி போயிட்டாரு, ஓடி போன சூழ்நிலையிலையும் அவர் இன்னொரு பாதையை காமிச்சு, அந்த பாதையில் போலையா பா, இப்படி போப்பா, இப்படி போ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார் ஆண்டவர்? ஒரு பாதையை காட்டுவார். முதலாவது, எலியா தேவனின் கரத்தில் விழுந்தான். நீங்களும் நானும் தேவ கரத்திலே நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். இரண்டாவது, he did not make false prayer. பொய்யான ஜபத்தை எலியா செய்யவில்லை. மனதுக்குள்ளே இருப்பதை ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார். நல்லா யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கு ஜபம் என்பது ஒரு அலங்காரமான ஒரு வார்த்தை. நான் அழகாக டெக்கரேட்டிவாக ப்ரேயர் பண்ணாதான் நல்லா இருக்கும். ப்ரேயர் வந்து இட்ஸ் அ கான்வர்சேஷன் வித் காட். அது வந்து ஜபம் என்பது ஆண்டவரோடு நீங்கள் பேசுகிற ஒரு தருணம். இந்த எலியா பொய்யான ஜபத்தை செய்யலைங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். என்ன தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது நம்முடைய பலவீனங்களை ஆண்டவரத்தில் நாம் சொல்வது இல்லை. ஆண்டவரே, எனக்கு ரொம்ப இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நான் ரொம்ப தனிமையை ஃபீல் பண்ணுறேன், நான் ரொம்ப ஏமாந்து போயிட்டேன், ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டேன், நான் வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன், என்னை எல்லாரும் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு நாம் யாரிடத்துலையுமே சொல்லாமல், ஆண்டவரிடத்துலையே சொல்லாமல், மனதுக்குள்ளே வைத்து 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 யோசித்து 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 நாம் எல்லாம் மனவியாதி நமக்குள்ளே அதிகமாகி விடுகிறது. பிரியமானவர்களே, தேவனிடத்திலே செல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள். ஸ்டாப் ஃபால்ஸ் ப்ரேயர். நிறைய பேர் இந்த சபைக்கு வரும்பொழுது ஆற்றில் உட்கார்ந்து இங்கே ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே என் நிலை உமக்கு தெரியுமே, உண்மையை சொல்லுங்க ஆண்டவரிடத்தில். மனதுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், மனசுக்குள்ளே வேற ஏதோ ஓடும், ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதியும், இவர்களை ஆசீர்வதியும் அப்படின்னு நாம் சொல்லும் போதில் மனசுக்குள்ளே இருக்கும், சே ஆண்டவரை நான் ஆசீர்வதிக்கலை. என்ன? உதட்டிலிருந்து ஜபம், உள்ளத்திலிருந்து
ஜெபம் இல்லை. நீங்கள் தயவு செஞ்சு பேசுங்க. சிம்பிளாக சொல்கிறேங்களேன், நீங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா பேசுங்க. யாரிடத்துலையாச்சும் இடத்துல போயிட்டு நம்பிக்கைக்கு உரிய ஆண்டவரிடத்திலே முதலாவது செல்லுங்கள். நீங்கள் நிறையா பேசுனீங்கன்னா உங்களுக்குள்ள பாரங்கள் எல்லாம் குறையும். கலங்காதீங்க. நம்முடைய ஆண்டவர் உங்களை அறிந்திருக்கிறார். அவர்களுக்கு உடைய கஷ்டங்கள் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். பயப்படாதீங்க. God can understand your words, your feeling, your emotions. ஒருவேளை நீங்கள் இந்த கடந்த வாரம் நான் சென்னையில் உள்ள இந்த கீழ்ப்பாக்கம் மன நல மருத்துவமனைக்கு அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களை எல்லாம் பார்த்து நான் அவர்களை மன நோயாளிகள் என்று சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா எலியாவே மனசோர்வு விட்டார். ஆண்டவர் அவர்களை மீண்டும் கொண்டு வந்தார்ல, அதே போல் அவர்களையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அப்போ அந்த நண்பரிடத்துல நான் பேசும்பொழுது நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். கொஞ்ச நேரம் உட்காந்து அவங்ககிட்ட பேசுவேன். அரை மணி நேரம் நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். எஸ், ஓகே, இதுதான் என் சவுண்டு. நல்லா லிசன் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து டாக்டர் சொல்லுவாங்க, ஏங்க அவங்ககிட்ட என்ன சொன்னீங்க நீங்கள்? இப்போ ரொம்ப கீழ்ப்படுகிறாங்க. நான் ஒன்றுமே சொல்ல, உக்காந்து கேட்டேன். நீங்கள் உட்காந்து கேட்குறீங்களா டாக்டர்? எங்களுக்கு டைமே இல்லை, நாங்கள் என்னத்தை கேட்குறது உட்காந்துக்கிட்டு அப்படின்னாங்க. நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. நீங்கள் எவ்வளவு நேரம் கெஞ்சினாலும், எவ்வளவு நேரம் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் சென்றாலும் அவர் உங்களுடைய செய்கைகளை, உங்களுடைய வார்த்தைகளை அவர் கேட்பார். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் பவர் இருக்குங்க. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் விஜயவாடாவிலேருந்து கால் பண்ணான். ஆனால் நான் இப்போது ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கேன், இங்கிலீஷில் சொல்லிட்டு இருந்தான். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை அழிச்சிக்க போகிறேன்னா. எனக்கு சொன்ன உடனே, இப்போ என்ன ஆச்சுப்பா உனக்கு, ஏன் இந்த முடிவு எடுத்த? இல்லை, நான் என் வாழ்க்கையில் ஃபெயிலியர்னா, குடும்பத்துலேயும் ஃபெயிலியர், என்னை யாரும் மதிக்கிறதே இல்லை, என் வார்த்தைக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட்டே இல்லை, யாரும் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுமே இல்லை, நான் என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னான். நான் என்ன பண்ணேன், கொஞ்ச நேரம் அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன். தம்பி அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரம் கழிச்சு அவனோடு ஜெபம் பண்ண பிற்பாடு அந்த பையன் மறுபடியும் என்ன தெரியுமா பண்ணா, வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். மறுநாள் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், ஆனால் என் மனது இப்பொழுது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு. ஏன் தெரியுங்களா? மனித வார்த்தைகள் ஒருவனை மாற்றாது, ஆண்டவரே ஒருவனை மாற்றுகிறார். எலியாவினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தலையிடுகிறார். அதுதான் நம்ம கற்றுக்கிறோம். மூன்றாவது, he received God's provision. நல்லா யோசித்து பாருங்க. ஒருத்தர் ரொம்ப மன அழுத்தத்தோடு இருக்கார், எலியா. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சூடா தழல்ல அப்படியே புகை வர என்ன பண்ணுறாரு? எலியா என்ன பண்ண, சாப்பிடுப்பா. ஒரு தூதன் தட்டி எழுப்பி, 5வது வசனம், ஒரு தூதன் தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு. என்ன போஜனம் பண்ணு? நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தன் வந்து உங்ககிட்ட சாகுறேன்னு சொல்கிறான், சாப்பிட்டு சாப்பிட யாரா சொல்லுவீங்களா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எலியா என்ன சொல்லியிருக்கணும்? என்ன ஆண்டவரே, நான் சாக போகிறேன்ற, நீங்கள் சாப்பாடு அதுவும் சூடாக வருது. எலியா வேண்டான்னு சொன்னாரா? சாப்பிட்டு என்னங்க புதுசாக இருக்குது. இதிலிருந்து நாம் என்ன காரியங்களை கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், he received God's provision. இவர் சூடான பிளேட்டு கேட்குறாரு. பிளேட்டு இல்லை, எலியா வந்து பெட்டி கேட்குறாரு. எனக்கு பெட்டி வேணும், நான் மேலே போகிறேன், எனக்கு ஒரு பெட்டி செஞ்சு வைங்க அப்படின்னா ஆண்டவர் என்ன அனுப்புகிறாரு? பிளேட் அனுப்புகிறாரு. சாப்பிட்றா, சாப்பிட்டு கம்முன்னு தூங்குறாரு. நீங்கள் இந்த சைக்காலஜிக்கலாக ப்ராப்ளம் உள்ளவங்களை நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா டாக்டர் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் மருந்து என்ன தெரியுமா? தூக்க மாத்திரை. நல்லா என்ன பண்ணு, நான் யோசித்து பார்த்தேன், என்னடா இது பைபிள் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, ஆண்டவரே எவ்வளோ பெரிய சைக்காலஜிஸ்டாக இருந்திருக்காரு பாருங்களேன். சாப்பிட்டு
இன்றைக்கி நம்ம ஊரில் கோவம் வந்தால் சாப்பிட மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. எனக்கு கோவம் வந்தால் நான் சாப்பிட்டு கம்முன்னு தூங்குவேன். எல்லாம் திட்டுவாங்க, எங்கள் அம்மா என்னடா இவ்வளோ திட்டு வாங்கிட்டு என்ன பண்ணுறான், சாப்பிட்றானே. சில பேர் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. நான் இனிமேல் இந்த வீட்டில் என்ன பண்ண மாட்டேன், சாப்பிடவே மாட்டேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு நல் வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவர் தருகிற காரியங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு ஒருவேளை நான் இந்த பாதையில் போகணும்னு ஆசைப்பட்டேங்க, அந்த பாதையில் போக முடியல, அங்கேயே நின்றாதீங்க, வேற பாதையில் போங்க. நான் சென்னையிலேருந்து வந்துட்டு இருந்தேன். சென்னையிலேருந்து வரும்போது விழுப்புரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, ட்ரெயின் ஸ்டாப் ஆகிடுச்சு. என்ன ஆண்டவர், சீக்கிரமாக போகலாம், கொடைக்கானல் பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசை. முதலாவது ஃபஸ்ட்டு ட்ரிப்பு வரலாம் அப்படின்னு ஒரு ஆசையாக வந்தால் விழுப்புரத்தில் ட்ரெயின் ஸ்டாப் ஆகி போச்சு. அங்கே 2 மணி நேரம் லேட்டு. இன்னொரு ட்ரெயினை ஏறி திண்டுக்கல் வந்தேன். திண்டுக்கல் வந்தோடனே மொபைல் ஆஃப் ஆகி போச்சு. ஐயோ, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஐஏஎல்சி கொடைக்கானல், இந்த சர்ச்சு பேர் மட்டும்தான் தெரியும். ஃபோன் நம்பரெல்லாம் உள்ளே வச்சுருக்கேன், எதுலையும் எழுதவே இல்லை. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி திண்டுக்கல்லில் உட்காந்து கேட்டேன், கொடைக்கானல் போனோம், எப்படி போனோம்? அவங்க சொன்னாங்க, திண்டுக்கல் டு வத்தலகுண்டுலேருந்து கொஞ்ச நேரம் தாங்க கொடைக்கானல் அப்படின்னாங்க. அப்பா, கொஞ்ச நேரம் தானே அப்படின்னு சொல்லி வத்தலகுண்டு வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அங்கே வத்தலகுண்டுலேருந்து கொடைக்கானல் வர்றதுக்கு லாஸ்ட் பஸ்ஸு இந்த 8:30 மணி, கரெக்டாக சொல்கிறலா பாருங்க, 8:30 மணி பஸ்ஸு. அந்த 8:30 மணி பஸ்ஸில் ஏறி உக்காந்தேன். கரெக்டாக 5 நிமிஷம் முன்னாடி இதான் லாஸ்ட் பஸ்ஸுன்னாங்க. ஆனால் உள்ளே ஏற்ற முடியும், பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. நான் வேறு பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு மனசில் நினச்சிருந்தேன்னா காலையில் பிரசங்கம் பண்ண மாட்டேன். அப்போ ஏறி உக்காந்தேன். கிட்டத்தட்ட அங்கேருந்து மேலே வர வரைக்கும் ஒருத்தர் கூட இறங்கவே இல்லை. நின்றுக்கிட்டே வந்தேன். எப்படி அட்ரஸ் இல்லை, எங்கள் நண்பர்கள்லாம் எங்கே தங்குறாங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லி உக்காந்துட்டு இருந்தேன். எனக்கு முன்னாடி ஒரு ஐயா நின்றுருந்தாங்க, அங்கே உட்காந்துருக்காங்க. எனக்கு அவர் ஒரு கிறிஸ்டியன் அப்படின்ற ஒரு அவர் பேச்சு, அவருடைய செயல்பாடெல்லாம் பார்க்கும்போதில் அவர் கிறிஸ்டியன் தான், அவர்கிட்ட கேட்டு பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என் மனசில் வச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ஒரு பிரதர் நீங்கள் எதுக்கு கொடைக்கானல் போகிறீங்க, ஏன் தனியாக போகிறீங்க, உங்கள் ஃபேமிலி எங்கன்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்டுருந்தார். அவருக்கு ஒரே மன அழுத்தமாக இருந்துச்சான். ஐயா கொஞ்சம் எனக்கு டிப்ஸு கொடுங்க ஐயான்னு சொல்கிறதுக்குள்ளே அந்த ஐயாவை நான் மிஸ் பண்ணிட்டேன். அவரை தான் கேட்கலான்னு போனால் ஐயாவை காணோம். அவர்கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து இந்த டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போகிறேன். தொப்பி போட்டுக்கிட்டு அந்த ஐயாவோட இன்னொரு ஐயா நிற்கிறாங்க. யார் தெரியுமா? நம்ம ஐயா தான். ஐயா தோத்துறையா அப்படி இல்லை, எனக்கு ஐயா பார்த்த உடனே தான் எனக்கு மூச்சே வந்துச்சு. நைட்டு 11 மணிக்கு பேகை வச்சுக்கிட்டு, எனக்கு யாருமே தெரியாது, ஃபோனும் ஆஃபு. ஒருவேளை ஐயா வரலனா நான் திண்டாடி போயிருப்பேன். நல்லா யோசிச்சு பாருங்களேன். மதியம் லாஸ்ட்டு பஸ்ஸு, இங்கே வந்தால் இப்படி ஒரு சூழ்நிலை. அதை விட ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, நான் வருவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு டிஃபனும் ரெடியாக வச்சுருந்தாங்க. நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நான் ஞானம் இல்லாமல் போயிருக்கலாம், ஒருவேளை நாம் தவறு செய்திருக்கலாங்க. நாம் தவறு செய்தாலும் அந்த தவறுகளை அவர் வேற மாதிரி மாற்றி போட்டு, எலியா அவ்வளோ பெரிய தேவனுடைய மனுஷன் அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணி இந்த எசபெல் என்ன பண்ணியிருப்பார் ஆண்டவர்? ஒரே வார்த்தை தூக்கி போய், இவர் ஓடியே இருக்க தேவையில்லையே, இவர் ஓடி ஆடி போதும், எடுத்துங்க செத்து போகிறேன், அப்படி பண்ணுறேன், தனியாக போகிறேன், சாப்பிட்டு கம்முன்னு தூங்குறது. ஆண்டவர் இடைப்படுகிறார், ஆண்டவர் இடைப்படுகிறார். பிரியமானவர்களே, நாம் தேவ திட்டத்தை, தேவன் கொடுக்கக்கூடிய அந்த ப்ரொவிஷன்ஸ், ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லுகிறேன், நீங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபட உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மருந்து என்ன தெரியுமா? இந்த பரிசுத்த வேதாகமம்.
இந்த பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையானது மருந்துகளை விட, மாத்திரைகளை விட, எல்லாவற்றை விட இந்த வார்த்தையாகிய மருந்து உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யுமானால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்விலே மன அழுத்தங்களை நீக்கி உங்களை எல்லாம் புதிய மனிதர்களாக, புதிய பாதையை நோக்கி செல்கிற மக்களாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். 2வது முறை எலியாவுக்கு சாப்பாடு கொடுத்து, போ சாப்பிட்டது போதும், நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அந்த பிரயாண தூரத்தில் ஆண்டவர் எலியாவை என்ன பண்ணாரு? எடுத்துக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவை மறுரூப மலையிலே சந்தித்த 2 பேர் யாரு? எலியாவும் மோசஸ். எவ்வளவு பெரிய நல்ல ஆண்டவரை நாம் வணங்குகிறோம். உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய வாழ்வினுடைய அத்தனை போராட்டங்களையும் நீக்கி போட ஆண்டவர் உண்மையுள்ள ஆண்டவராக இருக்கிறார்.